நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நல்ல அறிவார்ந்த வழக்கறிஞர், அதனால் நான் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் உங்களுடைய பார்ட்டியினுடைய தலைவர் சொன்னது குறித்து சார், ஒரு ஆஃபீஸர்ஸ் உட்காந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். நியாயப்படுத்துவதற்கும் நடந்த சம்பவத்தை சொல்வதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சட்டப்பூர்வமாக? நியாயப்படுத்துவது என்பது வேறு, நடந்த சம்பவங்களை சொல்லுவது என்பது வேறு. ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அமுதா ஐஏஎஸும் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு நடந்த சம்பவத்தை சொன்னார்களா அல்லது நியாயப்படுத்தினார்களா? அந்த அசம்பாவிதத்தை என்ன அங்கே நடந்துச்சோ அதை அவங்க அரசு சார்பாக நீங்கள், நான் உங்களை விசிகாவாக கேட்கல, நான் ஒரு வழக்கறிஞராக நான் கேட்கிறேன். ஏன்னா கோர்ட்டில் நாளைக்கு அவங்க தான் அஃபிடவிட் ஃபைல் பண்ண போகிறாங்க, ஆஃபீஸர்ஸ் தான் பண்ண போகிறாங்க, அமைச்சர்களோ வேற யாரும் வரப்போகிறது கிடையாது. அதனால கேட்குறேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஏதாவது நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒரு அரசு இப்படிப்பட்ட ஒரு பெரிய துயர் நடைபெற்ற பிறகு இந்த துயர் நடைபெற்றதற்கான விளக்கத்தை மக்களிடம் விளக்கம் சொல்ல வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். ஓகே, அதைத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது எல்லா மாவட்டங்களும், எல்லா இந்தியா முழுக்க எல்லா அரசும், உலகத்தில் இருக்கிற அனைத்து அரசும் செய்கிற ஒரு கடமை அது. ஓகே, அது அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, இதில் ஏதாவது விவாதம் வரும் பொழுது அதை கமிஷனர் பேசுவார். ஓகே, கமிஷனர் இது என்ன நடந்துச்சு அப்படின்னு. இப்போ சமீபத்தில் கூட வேறு என்கவுண்டர் நடந்தது. என்கவுண்டர் ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்னு அருண் பேசினார், உங்களுக்கு தெரியும். இது ஒரு இயல்பாக அரசு அதிகாரியுடைய கடமை இது. சரி, ஓகே. அப்படிதான் கரூரில் நடந்த இந்த சம்பவத்தில் பல யூகங்களும் பல புரளிகளும் பல செய்திகளும் உலா வருகிற பொழுது அரசு சார்பில் என்ன நடந்தது, 41 உயிர்கள், அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த 41 உயிர்கள் அந்த மாவட்டத்தில் பறிபோய் இருக்கிறது. அதில் பல வதந்திகள், பல்வேறு கோணத்தில் தகவல்கள் வரும் பொழுது இதுதான் நடந்திருக்கு, இதோ ஆதாரம் இருக்கு என்று சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். அது அரசினுடைய கடமை, அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது அது வேற. அதே சமயத்தில் அரசாங்கம் சொன்னார்ல, விஞ்ஞான ரீதியிலான சதி இந்த விவகாரத்தில் பண்ணிருக்காங்க, அப்படியே தான் பண்ணிருக்காங்க. அது என்ன விஞ்ஞான ரீதியான சதின்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும். சரி, அதாவது கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்க சார். சரி, மிகப்பெரிய கூட்டம், காலையிலிருந்து காக்க வைக்கப்பட்டிருக்கிற கூட்டம், உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அங்கே குழந்தைகளும் பெண்களும் முதியோர்களும் இளைஞர்களும் அங்கே காத்திருக்கிறாங்க. விஜயோடு சேர்த்து ஒரு 5000 பேர் வர்றாங்க. அதான் பிரச்சனையே. நீங்கள் அந்த இடத்த அவர் சொன்னார்ல, அந்த இடத்த போய் பார்த்தேன், நான் போய் பார்த்தேன். நானும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரோடு அந்த இடத்துக்கு சம்பவம் நடந்த மறுநாளே போயிட்டோம். அப்போது இவர்கள் 10,000 பேர் சொல்கிறாங்கன்னா 20,000 பேர் கூட அங்கே அதை இது பண்ண முடியும், பேக் பண்ண முடியும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்தை இவர்கள் திட்டமிட்டே வாங்குறாங்க. இவங்க 7 இடம் டிஸ்கஸ் பண்ணி இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறதே இவங்க தான், தாவேக்கா தரப்பினர் தான் வாங்குறாங்க. ஏன் 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அங்கே அதே அளவுக்கு 15,000 பேர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அந்த கூட்டம் அந்த தொகுதியிலேருந்து வந்த மக்கள். ஆனால் விஜயோடு பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து திரட்டப்படுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்துருக்குறாங்க சார். 41 பேரில் 31 பேர் தான் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள், 10 பேர் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள். அந்த பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவங்க ஏன் கரூரில் இறக்குறாங்க? இவர் தான் மாவட்டமாக போகிறாரு, அந்தந்த மாவட்டத்தில் இவங்க கலந்து வேண்டியதானே. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை நோக்கி மிகப்பெரிய மக்கள் கூட்டம் திரளுகிறது, தங்கள் கட்சிக்கு திரளுகிறது, விஜயை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை காட்டுவதற்காக திட்டமிட்டு இவர்களால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல வாகனங்களில் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போது இதே தான் செய்யப்படும். ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போது இது நடக்குது. இது கரூர்ல கூடுதலாக நடந்துச்சு. ஏன் கூடுதலாக நடந்துச்சு அப்படின்னா, கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வியை நான் அவங்கள பார்த்து தான் கேட்கணும். ஏன்னா திமுகவுடைய முப்பெரும் விழா நடக்குது. அந்த முப்பெரும் விழாவில் ஒரு 2 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க, முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. அதை பீட் பண்ணுறதுக்கு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை மாதிரி காட்டுற மாதிரி. சார் நான் என்ன கேட்குறேன், இப்போ ஜவஹர் சார் சொன்னார், நான் ஏன் நீங்கள் கேமரா இதெல்லாம் மார்பிங் பண்ணியிருக்கலாம்ல, எடிட் பண்ணியிருக்கலாம்னு கேட்குறாரு.
சார் விஜயோட சேர்ந்து எத்தனை கேமரா போகுது தெரியுங்களா? எத்தனை ட்ரோன் கேமரா போகுது தெரியுங்களா? அவர் வாகனத்திலே கேமரா இருக்குல்ல. அப்படின்னா காட்டுங்க, அந்த விஞ்ஞான ரீதியாக நடத்தப்பட்ட சம்பவத்தை காட்டுங்க. ஏங்க நீ நின்னா கேமரா, நடந்தா கேமரா, உங்களுடைய அனைத்து டைமென்ஷன் நான் சொல்லி முடிச்சிடறேன், நீங்க சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன், நீங்க அப்புறம் நடத்தப்படுறது, பாட்டில் வீசப்படுறது, இதெல்லாம் ஆமா, அதுக்கு நான் வரேன் அப்படின்னு வந்து அனைத்து விதமான அதுக்கு பதில் சொல்றேன். ஜவஹர் அலி தோழருக்கு நான் பதில் சொல்றேன். இப்படி உங்கள்கிட்ட அனைத்து கேமரா முன்ன பின்ன சைடில் எல்லாத்திலும் இருக்கு சார். இப்போ இந்த பாட்டில் வீசப்பட்டதை பற்றி சொல்கிறாங்க, செருப்பு வீசப்பட்டதை பற்றி சொல்கிறாங்க. அது நடந்தது உண்மை. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து தந்தி டிவியில் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நானும் அதை வந்து பார்த்தேன், ரொம்ப உத்து பார்த்தேன். அதுக்கு அந்த அதை தொலைக்காட்சியினுடைய நெறியாளர்களே அல்லது வந்து அந்த எடிட்டர்களே அதுக்கு பதில் சொன்னாங்க. சார் வந்து விஜய் வந்து அந்த வாகனத்தில் இன்னொரு பக்கம் நிற்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்து பேசிகிட்டு இருக்கார். அதுக்கு பின்பக்கம் அவர் வந்து எல்லா பக்கம் போயிட்டு வராரு. அவர் அந்த பாருங்க செப்பல் எங்க பின்பக்கம் வருது பாருங்க. ஓகே, ஏன் பின்பக்கம் வருதுன்னா விஜயை வந்து அவங்க தாக்கணும்னா விஜய் இந்த பக்கமும் திரும்பி தான் வராரு. எல்லா டைமென்ஷன்ல அவர் நடக்கிறாரு. அவர் அந்த பக்கம் வரும்போது அடிக்கலாம், அதை தூக்கி போடலாம். அவரை அவமதிக்கணுங்கிற எண்ணத்தோடு செய்திருந்தா அது அல்ல. அங்க பாட்டில தூக்கி போடுறாங்க, தேங்காய் மட்டையை தூக்கி போடுறாங்க, இந்த செப்பலை தூக்கி போடுறாங்க. எதுக்காகனா அந்த இடத்துல தான் முதல்ல ஸ்டாம்பிட் ஆரம்பிக்குது. ஓகே, நீங்க அப்படி தூக்கி போடுறாரு இல்லை சார், அவர் தூக்கி போட்டு ஒளிஞ்சிக்கிறாரா இல்லை யாருக்கும் தெரியாம தூக்கி போறாரா? அப்படி சுத்தி முத்தி பார்த்து தூக்கி போறாரா? தூக்கி போட்டா இங்க கூப்பிடுறாரு, உதவி கேட்கிறாரு. இங்க பாருங்க, அவரு காலுக்கு பக்கத்திலே உளுந்து கிடக்குறாங்க, போலீஸ்கார தூக்குறாங்க, மற்றவங்க தூக்குறாங்க. அங்கதான் ஸ்டாம்பிடு வந்து நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒன்று நடக்குதுங்கிறத சொல்றாங்க, கத்துறாங்க, யாரும் கண்டுக்கல. ஆகவே அது கவனத்தை ஈர்ப்பதற்கு அது நடக்குது. அதுதான் உண்மை சார். இதுதான் நடந்திருக்கு சார். இது நேற்று அவர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் கூட அதை அட்மிட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஆமாம் இது நடந்திருக்குன்னு. இன்னைக்கு தந்தி டிவியில் எக்ஸ்க்ளூசிவாக போடும்போது கூட இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. இதை எப்படி வந்து நீங்க ஒரு வேற உள்நோக்கம் கற்பிக்க முடியும்? அப்ப அங்க என்ன வந்து அவங்களுக்கு கவனத்தை அப்ப இன்னொருத்தர் பாருங்க, ஒரு சிவப்பு துண்டை வச்சுக்கிட்டு ஆட்டுவாரு, இந்த பக்கம் பார்க்க சொல்லி. இதுதான் நடக்குதே ஒழிய இவங்க சொல்ற மாதிரி திட்டமிட்டு இது நடக்குது அப்படின்னு சொல்றது தவறான விஷயம். திட்டமிட்டு நடத்தினதே தாவேக்காவும் விஜயும் தான். அப்படியா? ஆமா, சதி எங்க இருக்குன்னா தாவேக்காகட்டையும் விஜய்கிட்டையும் தான் சதி இருக்கு சார். அரவிந்தன் சார், அவர்கிட்ட நண்பர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், அவர் பேசி முடிச்சிட்டு நான் இன்னும் இன்னொரு பேசணும். டிஎம்கே கிட்ட இன்னும் நான் பேசவே இல்ல சார். நீங்களே 12 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க சார். நான் இதுக்கு ஜவஹர் சார் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், நான் கேட்கிற இந்த கேள்விக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் கேட்கிற இந்த கேள்விக்கு நீங்க சேர்த்து பதில் சொல்லுங்க சார். இப்போ நானும் காவல்துறை குற்றம் சாட்டுறேன் சார். என்ன குற்றம் சாட்டுறேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்க தலைவரும் குற்றம் சாட்டியிருக்காரு. இல்ல அது வந்து விஜய் மேல ஏன் வழக்கு போடல அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கேள்வியில எனக்கு உடன்பாடு இருக்குது. நிச்சயமாக விஜய் வந்து நேரடியாக பொறுப்பு, அதுக்கு வந்து நேரடியான முழு பொறுப்பு அவரை சார்ந்தது. அவருடைய முக்கியமான வந்து செயல் வந்து தாமதம் சார், திட்டமிட்ட தாமதம். அதுதான் ரொம்ப முக்கியம். யதார்த்தமான தாமதம் கிடையாது, திட்டமிட்ட தாமதம். நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் வந்து இப்ப இந்த வழக்குல நீங்க அங்கிருந்து இங்க வருவதற்கான காலதாமதம் ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்விக்கும் சட்டப்பூர்வமா இந்த கேஸ் போகும்போது இதுக்கும் அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அந்த பதிலுக்கும் அதுக்கு சேர்த்து பதில் நான் இப்ப சொல்றேன். அவங்க என்ன கேட்க போறாங்க, அப்புறம் ஜவஹர் சாரோ அல்லது இல்ல விஜய் இதுக்கு பதில் சொல்லி ஆகணுமான்னு கேட்கிறேன். நிச்சயமா பதில் சொல்லணும், கண்டிப்பா பதில் சொல்லணும். கோர்ட்ல சொல்லி இதுக்கு பதில் சொல்லணும். நான் இப்ப கேட்கிற கேள்வி நிச்சயமா கோர்ட்ல கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வினா, விஜய் அங்கே வந்து பிரச்சாரம் செய்வதற்காக அவர்கள் எழுதி கொடுத்த அனுமதி கேட்ட நேரம் மாலை 3 மணியிலிருந்து 10 மணி வரை அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த அனுமதி கொடுத்ததே தப்புங்கிற நான். அவ்வளவு டியூரேஷன் வந்து அவ்வளவு லாங் டியூரேஷனை அக்செப்ட் பண்ணக்கூடாது போலீஸ். அந்த போலீஸ் பண்ண தப்பு அது. இப்போ 3 மணிலேருந்து 10 மணி வரை அவர் கேட்டிருக்கார் சார். இவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா அவங்க கேட்ட நேரத்தில் தானே இவர் 7 மணிக்கு வந்தாரு, 7:15 வந்தாரு, இதுல என்ன தப்புன்னு சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது. நீங்க 3 மணிலேருந்து 10 மணி வரை என்று எழுதி கொடுத்து விட்டு உங்களுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய ஊடகங்களில் நீங்கள் விஜய் 12 மணிக்கு வந்து பேச போகிறார் என்று அறிவித்தீர்களா இல்லையா? உங்களுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில்
விஜய் கரூருக்கு மதியம் 12 மணிக்கு வருகிறார் என்று நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? ஏன் சொன்னீர்கள்? நீங்கள் எழுதி கொடுத்ததோ 3 to 10 வரை, நீங்கள் அறிவித்ததோ 12 மணி. ஆகவே 10 மணிலிருந்து 11 மணிலிருந்து எல்லாரும் விஜய் வந்து 12 மணிக்கு வந்துடுறாரு, நம்ம பார்த்துட்டு போலான்னு வந்து திரள்றாங்க. இது சதியா இல்லையா? மக்களை ஏமாற்றிய சதியா இல்லையா? நீங்க வாங்கிய நேரம் என்ன? நீங்க மக்களிடத்தில் அறிவித்த நேரம் என்ன? உங்கள் அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர் சொன்னாங்க, நீங்க மறுக்க முடியுமா? இந்த தாமதம் தான். அது மட்டுமல்ல சார், நீங்க நாமக்கல்ல இருந்து 5000 பேரோட வர்றீங்க சார். இங்க அவங்க என்ன, இங்க இருக்கிற கூட்டம் 20,000 பேர் கூட இருக்கட்டும் சார், 5000 பேரோட வந்தது மட்டுமல்ல, நீங்க திடீர்னு 1 மணி நேரம், அதாவது என்னன்னா திருக்காம்புலியூர் அந்த ரவுண்டானா, அது எதையும் சொல்லி முடிச்சிடறேன் சார். அந்த திருக்காம்புலியூர் ரவுண்டானா உள்ள வர்றீங்க, எல்லாரையும் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி நீங்க விளையாட்டு காட்டிக்கிட்டே வர்றீங்க. அந்த இடத்துல திடீர்னு ஸ்கிரீனை சாத்திக்கிறீங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிடுறீங்க. அது மட்டுமல்ல, அங்க வந்து நேரடியா நீங்க வந்து ரோட்ல பயணிக்காம நீங்க வேற ரூட் எடுக்கிறீங்க. போலீஸ் தடுக்கிறாங்க, இந்த ரூட் கிடையாதுன்னு சொல்றாங்க, இல்ல இந்த ரூட்ல தான் போவோன்னு சொல்றீங்க. அது மட்டுமல்ல சார், இந்த அவங்க பேசின இடம், அந்த சம்பவம் நடந்த இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு. இந்த திருக்காம்புலியூர் ரவுண்டானா இருக்குல்ல, இது பெரிய ரோடு. இதுல எவ்வளவு பேர் வேணா நிக்கலாம். அந்த 500 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி, ரொம்ப சிக்கலா இருக்கு, நீங்க ஒரு நிமிஷம் நிறுத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிடுவார். காவல்துறை வந்து கேட்டுக்கிறாங்க, அதை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லன்னா நாங்க அந்த இடத்துக்கு தான் போவோம்னு சொல்றீங்க. அது மட்டுமல்ல, அந்த காவல்துறை கேட்டதை வந்து நீங்க மறுத்தது மட்டுமல்ல, உங்க வாகனம் எவ்வளவு பெரிய வாகனம், சொகுசு வாகனம், குழு ஏசில, எல்லாம் வெயில்ல கடந்து சாவரம் சார். காலில இருந்து நீங்க குழு ஏசில வர்றீங்க, உங்களோடு வர 40-50 வாகனங்களும் உள்ள வருது. எங்க சார் இடம் இருக்கு? இப்ப இதெல்லாம் தாவாக்கா செய்த சதி சார், இதெல்லாம் விஜய் செய்த சதி. இந்த மக்கள் சாவுக்கு, இந்த மக்கள் இவர்களை கொன்று அரசியல் நடத்த வேண்டும் என்பதுதான் விஜயனுடைய நோக்கம், தாவேக்காவோட நோக்கம். இதற்கு பின்னால் இவர்கள்லாம் இருப்பாருன்னு நான் சந்தேகப்படுறேன். இன்னும் இவங்க சொல்றாங்க விஞ்ஞான ரீதியா இருக்குன்ட்டு. இதை வந்து சார் அவரு முந்தானத்து இல்ல முடிச்சிடறான், முந்தானத்து வந்து அவர் விளக்கம் சொன்னாரு விஜய் சார். சார் அவர் முகத்துல எவ்வளவு பல இருந்தாரு பாத்தீங்களா? அவர் ட்ரை பண்றாரு, மெதுவா பேசி சோகம் வர்ற மாதிரி நடிக்கிறாரு. அங்க கூட பாருங்க சார், இது என்ன சார் மனுஷனான்னு கேக்குறேன் நான். 41 பேர் வந்து செத்து இருக்காங்களே, அதுக்கு வந்து உங்களுடைய ரியாக்ஷன் இதுதானா? ஒரே ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம்.